எல்லோருக்கும் வணக்கம். உங்கள் ஸ்ரீராம் பேசுகிறேன். இப்போ என்னுடைய முதல் பதிவு. அதுக்கு முன்னாடி இறைவன்கிட்ட இந்த நாள் எல்லாருக்கும் நல்ல நாளாக இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோடு இதை ஆரம்பிப்போம். நம்ம சின்ன வயசுலேருந்தே நமக்கு பெரியவங்க அடிக்கடி சொல்கிறது, ஒத்துமையாக இருங்க, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு. இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ பல சமயங்களில் அல்லது சில சமயங்களில் நம்மளால் ஒத்துமையாக இருக்க முடியறதில்ல. டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், எத்தனையோ விஷயம். ஸோ முதல்ல இந்த ஒத்துமை அப்படிங்கிறது குடும்பத்தில் ஆரம்பிக்கிறது. குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களோட ஒருத்தரோட ஒருத்தர் முகம் கொடுத்து பேசணும். இதுதான் முதல் படி. இப்போ இன்றைக்கி நாம் ஃபேஸ்புக், சோஷியல் மீடியா அப்படி இப்படின்னு போய் முகத்துக்கு முகம் பார்த்து பேசுகிறதோட ஃபேஸ்புக்கில் பார்த்து பேசிக்கலாம். அதுவும் இல்லைன்னா ரீல்ஸை பார்த்து டயத்தை வேஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டத்தில் இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்துக்கு ஒத்துமை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். அதுலேயும் நம்ம பாரத தேசத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இங்கே இருக்கிற கல்ச்சுரல் டைவர்சிட்டி அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் நம்மளுடைய மிகப்பெரிய அசெட் யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை. எத்தனை மாநிலங்கள், எத்தனை மொழிகள், எத்தனை கலாச்சாரங்கள், உணவு பழக்க வழக்கங்கள், ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போனோம்னா அவ்வளோ டிஃப்ரென்ஸ். பேசுகிற மொழியிலேருந்து, சாப்பிடக்கூடிய சாப்பாட்டிலேருந்து, போடுற ட்ரெஸ்ஸிலேருந்து இத்தனை இருக்குது. ஆனால் இது எல்லாம் தாண்டி இன்றைக்கி பாரத தேசம் ஒரு மிகப்பெரிய சக்தியாக நிற்கிறது அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் நமக்குள்ளே இருக்கிற ஒத்துமை. இருக்கலாம் அங்கங்கே சில சின்ன சின்ன சச்சரவுகள், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் இந்தியாவில் பெருசாக, பாரத தேசத்தில் பெருசாக ஒரு பிளவு அப்படின்னு வந்ததில்லை. அதுக்கு காரணம் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஒத்துமை. ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு ஒத்துமையை பற்றி நம்ம பேசும் பொழுது நம்ம பாரதியார் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், அதை இங்கே போயிருந்தோம். 30 கோடி முகமுடையாள், உயிர் மைம்புற ஒன்றுடையாள், இவள் செப்பு மொழி 18 எனிற் சிந்தனை ஒன்றுடையாள். இந்த வரிகளில் அவ்வளவு ஒரு ஆழமான அர்த்தம் இருக்குது. அன்னைக்கு அவர் எழுதின போது நம்ம பாரத தேசத்தினோட ஒரு பாப்புலேஷன் 30 கோடி. அதனால் 30 கோடி முகமுடையாள், உயிர் மைம்புற ஒன்றுடையாள். ஆனால் அந்த 30 கோடி பேருக்கும் ஒரே ஒரு உயிர். இந்த உயிர் பாரதம், தேசம், தேசத்தை உயிர் அப்படிங்கிறார். ஸோ தேசம் நமக்கு உயிராக இருக்கணும். நம்ம பெத்த தாய்க்கு அப்புறம் நமக்கு ரொம்ப முக்கியம் நம்மளுடைய தேசம். அதனால தான் உயிர் மைம்புற ஒன்றுடையாள் அப்படின்னு. 30 கோடி பேருக்கும் ஒரே ஒரு உயிர்னா அந்த ஒரு உயிர் பாரதம், இந்தியா. இவள் செப்பு மொழி 18. அன்னைக்கு அஃபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தா 18. இவர் எழுதின காலகட்டத்தில், மகாகவி பாரதியார் பாட்டை எழுதின காலகட்டத்தில் 18 மொழிகள் நமக்கு அஃபிஷியல் லாங்குவேஜஸாக இருந்திருக்கணும். அதனால தான் இவர் செப்பு மொழி 18 அப்படின்னு. எனில் சிந்தனை ஒன்றுடையாள். மொழிகள் 18 இருந்தாலும் ஒரே ஒரு சிந்தனை. அந்த ஒரு சிந்தனை, நான் ஒரு இந்தியன், இந்த தேசம் எனக்கு முக்கியம் அப்படிங்கிற அந்த சிந்தனை சொல்கிறேன். ஸோ இந்த 4 வரியிலேயே நம்ம எல்லாரையும் நினச்சிட்டார். எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு குடும்பத்தையே ஒன்று சேர்க்க முடியல நம்மளால். ஆனால் ஒரு தேசத்தையே தன்னுடைய ஒரு 4 வரிகள் மூலம் இணைக்கிறார் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். இது எல்லாருக்கும் அமையுமா? இது முதல்ல ஒரு ஆசீர்வாதம். அதனால தான் அந்த ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். இறைவனுடைய அந்த ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப முக்கியம். அது இருந்தால் தான் நாம் சொல்கிறத 4 பேர் கேட்பாங்க. நாம் சொல்கிறதுக்கு ஒரு இம்பேக்ட் இல்லையா? அதனால தான் அவரை நாம் மகாகவி அப்படின்னு சொல்கிறோம். அவர் எழுதின ஒரு மிக முக்கியமான ஒரு பாடல் 1964 வந்த கை கொடுத்த தெய்வங்கிற படத்தில் இந்த பாட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. சிந்து நதியின் மிசை நிலவினிலே அப்படிங்கிற அந்த பாட்டு.
இந்த பாட்டை நாமெல்லாம் வந்து நிறைய டிவியில் பார்த்துருப்போம். மொத்த இந்திய கலாச்சாரத்தையே வந்து அந்த பாட்டில் காமிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி அது. ஒரே பாட்டில் அதை காமிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இந்த பாட்டுக்கு இசை வந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர். பாட்டில் நடித்தவரை பற்றி நம்ம சொல்லவே வேண்டாம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். அவர் வந்து பாரதியாராக இந்த பாட்டில் வந்திருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் இந்த பாட்டில் இது ஒரு கனவு பாட்டு. அந்த கனவில் பாரதியினுடைய இந்த வரிகளை வந்து ரொம்ப அற்புதமாக உபயோகித்து எழுதியிருப்பாங்க. அதனால் இந்த ஒரு பாட்டில் நம்ம பாரத நாட்டோட அனைத்து சிறப்புகளையும் நம்மளை வந்து மகாகவி பாரதியார் ரசிக்க வைக்கிறார். அதுவும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய வேற்றுமையை ரசிக்க வைக்கிறார். ஸோ நாம் வேற்றுமையை ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்குள்ள சண்டை எது, சச்சரவு எது. வேற்றுமைன்னு அதை வந்து டிஃப்ரென்ஸாக பார்க்குற வரைக்கும் தான் அது வேற்றுமை. அதுவே நம்மளுடைய ஒற்றுமைன்னு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்குள்ள சண்டை ஏது, சச்சரவு ஏது. அதனால் இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். அதே சமயம் பொதுவாக ஒரு வழக்கம் உண்டு நம்மள. ஒரு மற்றவங்களோட மொழியை நாம் கிண்டல் பண்ணி பேசுகிறது வழக்கம். இது ஒரு ஃபன்னுக்காக இருக்கலாம், ஜோக்குக்காக இருக்கலாம். அந்த மாதிரி பண்ணாமல் அந்த மொழியை பற்றி நாம் தெரிஞ்சிட்டோம்னா கிண்டல் பண்ண மாட்டோம். நம்ம தாய்மொழியை யாராவது கிண்டல் பண்ணால் நமக்கு கோபம் வருது. அது நியாயம் தானே. அதே போல தானே மற்றவங்களுக்கும். மற்றவங்க மொழியை நம்ம கிண்டல் பண்ணும்போது அவங்களுடைய மனசு புண்படும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை. அவங்க மொழியை வச்சு ஏதோ ஒரு பட்டப்பெயர் சொல்லி கிண்டல் பண்ணிடுறோம். அதனால தான் இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா, சுந்தர தெலுங்கினில் பாட்டு சைத்து தோடிகளோட்டி விளையாடி வருவோம் அப்படின்னு சொல்லி. இந்த பாட்டை எழுதினது ஒரு தமிழன். அந்த பாட்டில் அவர் என்ன சொல்கிறார், சுந்தர தெலுங்கினில் பாட்டு சைத்து அப்படிங்கிறார். இதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம் இல்லையா? ஸோ இங்கே தான் அந்த வேற்றுமையை அவர் ரசிக்கிறார். இன்னொரு மொழியை அவர் ரசிக்கும் பொழுது தானாக அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஏற்படுறது. இது ஒரு பக்கம். அதுக்கப்புறம் ட்ரேட் அண்ட் காமர்ஸை பற்றி அவர் பேசியிருக்காரு. கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம், சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். இது எவ்வளோ பெரிய ஒரு தொலைநோக்கான ஒரு பார்வை. அப்போவே ட்ரேட் அண்ட் காமர்ஸ் ஃப்யூச்சரில் நாம் எப்படி நம்ம தேசத்தை கண்டக்ட் பண்ணிக்கணும், பார்ட்டர் சிஸ்டம் கூட வருது. இதை கொடுத்து அதை வாங்கிப்போம் அப்படின்னு. அந்த மாதிரி தான் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு பாடல்லேருந்து, ஒரு ஒத்துமையை பற்றின பாடல்லேருந்து நாம் மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்றுக்கிறோம். இந்த பாட்டை முழுசாக கேட்டு ரசித்தவங்களுக்கு தெரியும். டிஎம்எஸ் அவர்களோட குரல், அதை விட்டுட்டேன். அதை நம்மளை வேறு ஒரு உலகத்துக்கு அழைச்சிட்டு போகும். டிஎம்எஸ் மட்டும் இல்லை, இந்த பாட்டில் இன்னும் பல குரல்கள் இருக்குது. எல்லாரையும் ஈஸ்வரியும் பாடியிருக்காங்க. அதுக்கப்புறம் தெலுங்கு பாடல்களுக்கு வேறு ஒருத்தர் பாடியிருக்காரு. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இப்படி வாழ்க்கையிலுடைய நம்ம வேற்றுமையை ரசிக்க கற்றுப்போம் அப்படிங்கிறது தான் நான் என்னுடைய அனுபவமாக இந்த முதல் பதிவில் சொல்கிறேன். உங்களுக்கும் இந்த மாதிரி பல அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும். அதையெல்லாம் கொஞ்சம் அசை போட்டு யோசித்து பாருங்கள், மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் லிசனிங். தேங்க்யூ ஃபார் allowing me to share my experience with all of you. வாழ்க தமிழ், வந்தே மாதரம், ஜெய் ஹிந்த்.